டென்னிஸ் உலகின் ராஜகுமாரன் அழைக்கக்கூடிய ரோஜர் ஃபெடரர். இவர் ஒரு சாதாரண டென்னிஸ் வீரராக தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கு டென்னிஸ் உலகின் ராஜாவாக இருக்கார் அப்படின்னு ஆகஸ்ட் 1981 பிறந்திருக்கார் சுவிட்சர்லாந்தில். சிறு வயதிலேயே கால்பந்து மற்றும் டென்னிஸ் ஆர்வம் காட்டியிருக்காரு. 11 வயசில் டென்னிஸை மட்டுமே தனது இலக்காக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். 1998 விம்பிள்டன் ஜூனியர் பட்டத்தை வென்றதன் மூலம் உலகிற்கு தனது வருகையை அறிவிச்சிருக்காரு. பீட் சாம்ப்ராஸ் 2001 விம்பிள்டன் தொடரில் அப்போதைய ஜாம்பவான் பீட் சாம்ப்ராஸை வீழ்த்தியது இவரது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 2003 தனது முதல் விம்பிள்டன் பட்டத்தை வென்றார். அவருடைய வெற்றி பயணம் அங்கிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லலாம். 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக 11 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 2006 மற்றும் 2007 ஆண்டுகளில் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அப்படின்னு சொல்லலாம். பிரெஞ்சு ஓப்பன் தவிர மற்ற 3லும் வெற்றி பெற்றிருக்கார். நீண்ட காலமாக காயம் காரணமாக செப்டம்பர் 2022 தனது 41வது வயதில் லேவர் கோப்பையோட ஓய்வு பெற்றிருக்காரு. களத்தில் அவர் காட்டிய நிதானம் மற்றும் எதிராக விளையாடக்கூடியவங்கள்ட்ட அவர் காட்டிய மரியாதை அவர் ஒரு ஜென்டில்மேனாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். மொத்த கிராண்ட்ஸ்லாம் 20, விம்பிள்டன் பட்டங்கள் 8 அப்படின்னு சொல்லலாம். ஏடிபி பட்டங்கள் 103, ஒலிம்பிக் தங்கம் 1. ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர்னு சொல்லலாம் அந்த டென்னிஸை பொறுத்தளவில். இவருடைய ஜாதக அமைவு நம்ம பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் எப்போதுமே அவருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தேவையில்லாத விஷயம். அவர் இந்தளவு சிறப்பு பெறுவதற்கு காரணமாக அமைந்த கிரக அமைவு என்னன்னு சொல்லி பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் காட்டப்பட்டிருக்கு. சிம்ம லக்னம் காட்டப்பட்டாலே கண்டிப்பாக அவங்க தலைமையாக இருப்பாங்க. எந்த ஒரு துறையில் எடுத்தாலும் தலைமையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தலைமை நிகருக்கு அவங்கள உயர்த்தும் சிம்ம லக்னம்னு சொல்லலாம். அதிலே சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. ஜாதகத்தில் 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார். இதான் சிறப்பு. அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2த்துக்கும் அதிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது அவரை தொழிலில் மிக நேர்த்தியாக, தொழிலில் மிக ஈடுபாடை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல புதன் மற்றும் ராகுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்கார் கடகத்தில். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் உருவாகுது. எப்போதுமே நிறையா செலிப்ரிட்டிக்கு இது கண்டிப்பாக உருவாகுது. ஒவ்வொரு செலிப்ரிட்டி ஜாதகத்துலையும் இந்த புத ஆதித்ய யோகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சனி மற்றும் குரு இணைஞ்சு அமர்ந்து கன்னிராசியில் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு விசித்திரமான யோக பலத்தை அவருக்கு வழங்குது அப்படின்னு சொல்லலாம். இது சில சவால்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் நிதானமாக செயல்படுவதற்கு சனீஸ்வரனும், மிக சிறப்பாக செயல்படுவது குருவும் அவருக்கு துணையாக நின்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் துலாத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிறப்பான அமைவு. அடுத்தா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடத்துல கூட தான் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. கூடவே ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இவருடைய வீரியமான இந்த விளையாட்டை, அதாவது மிகச்சிறப்பான ஒரு விளையாட்டை காட்டக்கூடிய இந்த செவ்வாய் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். 11ஆம் வீட்டில் அதாவது மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பொறுத்தவரை 4ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. விளையாட்டின் வழியாகவே நிறையா சொத்து சம்பாதிக்கும் திறனை இவருக்கு வளர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம செவ்வாயை தான் நம்ம பார்க்கணும். செவ்வாய் மிகச்சிறப்பாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கான்னு சொல்லலாம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாய் தான். அவர் மிகச்சிறப்பாக இருக்கார். லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைந்தாலும் குரு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்களை குருவோட பார்வை அமைஞ்சிருக்கு. அதனால் இதன் வழியாகவே அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரியுது. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அதாவது 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் லக்னத்திலே அமர்ந்து இவருக்கு ஒரு மிகச்சிறந்த
வெற்றி நிலைய கலைத்திறனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டுத் துறையும் ஒரு கலை தான், அதை மிகச்சிறப்பாக அவருக்கு வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா இவருடைய வெற்றியை தீர்மானிக்கிறது செவ்வாய் வழங்கக்கூடிய உடல் உறுதியும் மன உறுதியும் தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் லாபஸ்தானத்தில் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஜாதக அமைவு. மறைவு ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் உருவானாலும் அதுவும் அவருக்கு ஒரு சில சவால்களையும் நன்மைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஜாதகம். ஜாதக ரீதியாக பார்க்கும்போது எப்போதுமே சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னாலே அது வெற்றி லக்னம்னே சொல்லலாம். ஒரு தலைமை தாங்கும் நிலையை கொடுக்கும், அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திலேயே சுக்கரன் அமர்ந்திருப்பதான் இன்னும் விசேஷம்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது தான். சந்திரன் 12ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அவர் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து அவரை வெற்றி வாகை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.